ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNTET நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் டெட் பேப்பர் 1 கொஸ்டின் பேப்பர் தான். ஃபஸ்ட்டு சம் என்னென்னு பார்க்கலாம். 180 மீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. சுற்றளவு கொடுத்துட்டாங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துட்டாங்க, அதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், முக்கோணத்தின் சுற்றளவு 180 மீட்டர், சமபக்க முக்கோணம்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு பக்க அளவு, இப்போ 3 பக்க அளவு தான் சேர்ந்தது தான் அதனுடைய சுற்றளவு. அப்போ ஒரு பக்க அளவு என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது ஃபார்முலா என்னென்னா 3a ஈக்குவல் டு 180. அப்போ ஒரு பக்க அளவுகள் என்ன வரும்? 180 3ஆக பிரிங்க, 60 60 60 இல்லை 180 3ஆல் வகுங்க. 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 60 கிடைக்கும். அப்போ ஒரு பக்க அளவு 60, இன்னொரு பக்க அளவு 60, இன்னொரு பக்க அளவு 60. இப்போ 3 கூட்டினாலும் 180 கிடைக்கும். இப்போ பக்க அளவுகள் தெரிஞ்சிட்டாலே நம்ம முக்கோணத்தின் பரப்பளவுக்கு போயிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 3 பக்க அளவுகளும் சமம். முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்னென்னா √3/4 × a² சதுர அலகுகள். √3/4 ஏயோட வேல்யூ தான் ஒரு பக்க அளவு 60, a² கொடுத்துருக்கனால 2 60 போட்டு பெருக்கணும், 2 தடவை போடணும். அப்போ 60 4ஆல் அடித்தோம்னா 5 4 60, அடுத்தது ஒரு 60 இருக்குது, 15 60 இருக்குது. அப்போ √3யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1.732. இது நீங்கள் தெரியாதவங்க மனப்பாடம் பண்ணி தான் வச்சு ஆகணும். ஓகேங்களா? 1.732. அதே மாதிரி √2க்கு வேல்யூ 1.414. இப்போ 15 6ஆல் பெருக்கணும், 60ஆல் பெருக்கணும் அப்படின்னா 900 கிடைக்கும். 1.732 900ஆல் பெருக்குள்ளார 1558.8 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? எல்லாமே மீட்டரில் இருக்குது. பரப்பளவு கண்டுபிடிக்கலார மீட்டர் ஸ்கொயராக நம்மளுக்கு கிடைக்கும். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து டெஃபினிஷன் தான், இது தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண், 1ஐ விட அதிகமாக இருக்கலாம், 2 3 4 5 6 7 8 எது வேணாலும் இருக்கலாம். 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய காரணிகள் எது மட்டும்னா 2 காரணியாக தான் இருக்கணுமா, 1 அதே எண்ணை மட்டும் இருக்குமா. அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன எண் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ பகா எண்கள். பகா எண்கள்னால் அதுக்கு காரணிகள் 2 தான் இருக்கும். எதுனா அந்த எண்ணும் 1ம் அதே எண்ணும். ஓகேங்களா? பகு எண்ணா 2ற்கு மேற்பட்ட காரணிகள் இருக்கும், 1 இருக்கும், அந்த எண்ணு இருக்கும், அதை விட வேறு எண்கள் இருக்கும். இரட்டை பகா எண்ணா 2 மட்டும்தான். இரட்டைப்படையில் பகா எண்கள் 2 மட்டும்தான் இருக்குது. அவங்க பொதுவாக இரட்டை பகா எண்கள்னு கேட்கல, அந்த எண் என்ன அது என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அது வந்து பகா எண் தான் நம்ம சொல்லணும். சார்பகா எண்கள் இதையும் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? 2 அடுத்தடுத்த எண்கள். சார்பகா எண்கள் அப்படின்னா என்னென்னா 2 அடுத்தடுத்த எண்கள் வந்து ஒன்றாலையும் அதே எண்ணாலையும் வகுப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த 2 எண்களையும் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தடுத்த எண்களாக இருந்துச்சுன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா 2 3 சொல்லலாம். 2 3 சார்பகா எண்கள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு வகுத்திகள் காரணிகள் பார்த்திங்கன்னா 1 அதே எண், இதுக்கு 1 அதே எண். ஆனால் இது அடுத்தடுத்த உள்ள எண்ணாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த 2 எண்கள் வந்து சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பகா எண்கள். அடுத்த கொஸ்டின். 68 மீட்டர் நீளமும் 45 மீட்டர் அகலமும் கொண்ட ஓர் அறையை வர்ணம் பூச சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் ஆகும் செலவை காண்க. 68 மீட்டர் நீளம் கூட சொல்லிட்டாங்க, 45 மீட்டர் அகலம் கொண்ட ஓர் அறை சொல்லிட்டாங்க. அப்போ நீளம் அகலம் வந்து வெவ்வேறாக இருக்குது. இதை நம்ம செவ்வகம்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? வெவ்வேறு நீள அகலங்கள் வெவ்வேறு 2 அலகுகள் கொடுத்து வெவ்வேறு அலகுகளாக இருந்துச்சுன்னா அது நீளம் அகலம்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதுக்கு வர்ணம் பூச 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபா ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்சர் அதனுடைய அதுக்கு வர்ணம் பூச ஆகும் செலவு கேட்டிருக்காங்க. அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். நீளம் அகலம் எழுதியிருக்கேன். செவ்வகத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சா போதும். பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அது வந்து 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபா. இதில் எத்தனை சதுர மீட்டர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? செவ்வகத்தின் பரப்பளவு நீளம் இன்ட்டு அகலம். நீளம் வந்து 68, அகலம் வந்து 45. 68 45ஆல் பெருக்கணும்னா 3060 மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அவங்க அறையை வர்ணம் பூச 1 சதுர மீட்டருக்கு 80 ரூபா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னென்னா 3060 சதுர மீட்டர். அது 80ஆல் பெருக்கணும் அப்படின்னா 2,44,800 ரூபா. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா
எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 3060 சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 2,44,800 ரூபாய் செலவாகும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.